அவனுக்கு அந்த தலையின் மீது ஊற்றப்படக்கூடிய அந்த சுடுதண்ணியின் காரணமாக, அந்த சூட்டின் காரணமாக அவனுடைய வயிறுகளில் உள்ளவைகள் எல்லாம் வெளியாகிவிடும். யோசிச்சு பாருங்க, அல்லாஹ் தஆலா எந்த அளவுக்கு இரக்கமானவனோ அதே அளவுக்கு தண்டிக்க கூடியவனவன். அன்புக்குரிய அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் பேசுகிறான், ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை நம்பக்கூடியவர்களே, அல்லாஹ்வை விசுவாசிக்க கூடியவர்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நீங்க நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வகூது அன்னாஸ் வல் ஹிஜாரா, அந்த நரக நெருப்பு என்பது, இந்த உலகத்துல நாங்க ஒரு நெருப்பை மூட்டுக்கிறோம்னு வைங்க, விறகுகளை தேடி எடுப்போம், விறகுகளை ஒன்று சேர்த்து நாங்க நரக நெருப்பு மூட்டுவோம். அல்லாஹ் தஆலா என்ன சொல்லுகிறான் தெரியுமா? உங்களுடைய குடும்பத்தையும் உங்களையும் நரக நெருப்பை விட்டு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இந்த உலகத்தை விட 69 மடங்கு அந்த நிகரான அந்த நரக நெருப்பு இருக்கிறது. அதனுடைய எரிபொருட்கள் என்பவர்கள் மனிதர்கள். மனிதர்களையும் கற்களையும் கொண்டுதான் அல்லாஹ் தஆலா அந்த நரக நெருப்பையே மூட்டுகிறான். யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கு மாற்றமான முறையில், அல்லாஹ்வினுடைய மார்க்கத்துக்கு மாற்றமான முறையில் இந்த உலகத்தின் ஆசைகளுக்கு அடிபணிந்தவர்களாக, இந்த உலகத்தில் மனோ இச்சைகளுக்கு கட்டுப்பட்டவர்களாக வாழ்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா என்ன சொல்லுகிறான்? நாளை நரக நெருப்பினுடைய விறகுகள் மனிதர்கள், பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு, அலைகா மலாயிகத்துன் கிலாலுன் ஷிதாதுன், அந்த நரகத்தினுடைய காவலாளிகளாக கொடூரம் நிறைந்த பயங்கரமான மலாயிகாமார்களை அல்லாஹ் தஆலா நியமித்து வைத்திருக்கிறார். இரக்கம் காட்ட மாட்டார்கள், எம்மை பார்த்து பரிதாபம் பட மாட்டார்கள், நாங்கள் அலறக்கூடிய அந்த சத்தத்தை செவிமடுக்க மாட்டார்கள், எம்முடைய அந்த கூச்சல்களுக்கு மதிப்பே கிடையாத அளவுக்கு அல்லாஹ் தஆலா எம்மை துன்புறுத்துவான் என்று அச்சமூட்டி எச்சரிக்கை செய்திருந்தும் பயம் இல்லாமல் சர்வ சாதாரணமாக பாவ காரியங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோமா? அன்புக்குரிய சகோதரர்களை, பெரியார்களே, இந்த நரக நெருப்பை பற்றிய அச்சம் எங்களுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் இந்த நரக தண்டனைகளை பற்றி அதிகமாக பேசுகிறான், அதிகமாக எச்சரிக்கை செய்கிறான். நாளை மறுமையில் அந்த மனுஷருடைய மைதானத்தில் நன்மை தீமை எல்லாம் பகிர்ந்தளிக்கப்பட்டு நரகவாதிகள் சுவர்க்கவாசிகள் என்று பிரிக்கப்பட்டு, இவர்தான் நரகவாதி என்ற முத்திரை குத்தப்பட்டதன் பின்னர் அந்த கூட்டத்திலிருந்து அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனை தேர்ந்தெடுப்பானாம். எப்படிப்பட்ட மனிதர்? இந்த உலகத்தில் அதிக இன்பங்களுக்கு சொந்தக்காரர் அவர்தான். இன்னைக்கு நாங்க பாக்குறோம்ல சமூக வலைதளங்கள்ல, இவருடைய குளியலறையை பாருங்கள், தங்கத்தினால் செய்து வைத்திருக்கிறார், இவருடைய வாகனங்களை பாருங்கள், இவருடைய வீட்டை பாருங்கள், இவர் அணிந்திருக்கக்கூடிய இந்த தங்க நகைகளை பாருங்கள் என்று சொல்லி எல்லாம் நாங்க இந்த சமூக வலைதளங்கள்ல சிலருடைய பணத்தாசை பிடித்த வாழ்க்கையை பார்க்கிறோம். அப்படி இந்த உலகத்தில அதிக இன்பம், அவரை விட்டா இனி ஆளே இல்லை என்று சொல்ற அளவுக்கு இன்பங்களை அனுபவித்த ஒரு மனிதன் அல்ல கூப்பிடுவானா. கூப்பிட்டுட்டு நாங்க இந்த குளத்து வழிகள்ல குளிக்கிறதுக்கு சென்று அப்படியே ஒரு முக்கி எழும்போம்ல, அல்லாஹ் தஆலா இதை இங்க பேசுகிறான். அல்லாஹ்வினுடைய தூதரவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், ஃபயுஸ்பிகு ஃபின்னாரி சபகத்தன் வாஹிதா, ஒரு முக்கு. இந்த உலகத்தில அதிக இன்பங்களை அனுபவித்த மனிதனை கூப்பிட்டு அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? அந்த நரகத்தில் அப்படியே ஒரு முக்கி எடுக்கிறானா. எடுத்து விட்டு கேட்கிறான், எவன ஆதம், ஆதமுடைய மகனே, ஹல் ரஅய்த நஈமன் கித்துன், இந்த உலகத்தில வாழுகின்ற சந்தர்ப்பத்தில நீ ஏதாவது இன்பங்களை கண்டாயா? நீ கண்ட அனுபவித்த சந்தோஷங்களை பற்றி சொல்ல மாட்டாயா என்று கேட்கக்கூடிய நேரத்தில் யாரோ வல்லாஹிலா, எந்த ஒரு இன்பத்தையுமே நான் காணவில்லையே, நான் என்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை அனுபவிக்கவில்லையே, என்னுடைய வாழ்க்கையில நான் என்ன சந்தோஷத்தை கண்டேன் என்று அந்த மனிதன் கேட்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் தஆலா அந்த தண்டனையை உறுதிப்படுத்தி வைத்திருக்கிறார். யோசிச்சு பாருங்க, இப்படி மிக கொடூரமான தண்டனைகள் நிறைந்த இடத்துக்கு நாங்கள் செல்லுவோமா? நான் அல்லாஹ்வினுடைய தூதரவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வினுடைய கோபத்தையும் அவனுடைய தண்டனையை பற்றியும் ஒரு முஃமின் அறிந்து கொண்டான் என்று சொன்னால்
அவன் நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடிக்கொண்டே இருப்பான். அன்புக்குரிய அல்லாஹ்வினுடைய அடியார்களே, அதை தொடுத்து நாளை மறுமையில் நரகவாதிகள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா முத்திரை குத்தி விட்டார் என்று சொன்னால் அவர்களுக்கு அங்கு எந்த ஒரு மரியாதையும் கிடையாது. அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் கூறுகின்ற பொழுது குதூபு ஃபாத்திலூஹு இலா ஸவாயில் ஜஹீம், அந்த நரகவாதிகளை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், மலாயிக்காமார்களை பார்த்து அந்த நரகவாதிகளை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள், அந்த நரகவாதிகளை நீங்கள் பிடித்துக் கொண்டு நரகத்தினுடைய மையத்துக்கு கொண்டு வாருங்கள். கொண்டு வந்ததன் பின்னர் சும்ம சுப்பு ஃபௌக ராஸிஹி மின் அதாபில் ஹமீம், அவனுடைய தலையின் மீது அந்த நரக நெருப்பின் மூலமாக காய்ச்சப்பட்டு கொதிநீரை நீங்கள் ஊற்றுங்கள். அல்லாஹ்வினுடைய தண்டனை பாத்தீங்களா? இந்த உலகத்துல உடம்பு ஏலாம் ஆகிட்டது, டயர்ட் ஆகிட்டது, கொஞ்சோண்டு சுடு தண்ணி எடுக்கிற நாங்க அதை சுட வச்சு என்ன செய்வோம், அதனுடைய சூடை ஆட்டி விட்டு தான் குடிப்போம். சுட்டுடும், எங்களுடைய தொண்டையில சுடுபட்டு சொல்லி அந்த சுடு தண்ணியை கூட என்ன செய்வோம், நாங்க ஆற வச்சு தான் குடிப்போம். கண்ணியமான அல்லாஹ்வினுடைய அடியார்களே, இந்த உலக நெருப்பை விட 69 மடங்கு நெருப்பில் காய்ச்சப்பட்ட அந்த நீரை அல்லாஹ் தஆலா நரகவாதியினுடைய தலையில் ஊற்ற சொல்லுகிறார். சங்கிலியால் அவர்கள் கட்டப்பட்டு அவர்களுடைய கலத்தினால் சங்கிலிகள் எல்லாம் சுத்தப்பட்டு நாளை மறுமையில் நரகத்தின் மையத்துக்கு கொண்டு வந்து அவர்களுடைய தலையின் மீது அந்த சுடுநீர் ஊற்றப்படுகின்ற நேரத்தில், அந்த கொதிநீரை மலாயிக்காமார்கள் ஊற்றுகின்ற நேரத்தில் அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் பேசி காட்டுகிறான், யுஸப்பு மின் ஃபௌகி ரூஸிஹிமுல் ஹமீம் யுஸ்ஹாரு பிஹி மா ஃபீ புத்தூனிஹிம் வல் ஜுலூத், அவனுக்கு அந்த தலையின் மீது ஊற்றப்படக்கூடிய அந்த சுடுதண்ணியின் காரணமாக, அந்த சூட்டின் காரணமாக அவனுடைய வயிறுகளில் உள்ளவைகள் எல்லாம் வெளியாகிவிடும். யோசிச்சு பாருங்க, அல்லாஹ் தஆலா எந்த அளவுக்கு இரக்கமானவனோ அதே அளவுக்கு தண்டிக்க கூடியவனவன். ஒரு மனிதனுடைய தலையின் மீது ஊற்றக்கூடிய அந்த சுடுதண்ணியின் காரணமாக தன்னுடைய வயிற்றுள் உள்ளவைகளாம் வெளியாகிவிடும். இந்த தண்டனைக்கு நானும் நீங்களும் சொந்தக்காரர்களாக ஆகிவிட்டோம் என்று சொன்னால், என்னுடைய உங்களுடைய குடும்பத்தார்கள் சொந்தக்காரர்களாக ஆகிவிட்டார்கள் என்று சொன்னால் எம்மால் தாங்கிக் கொள்ள முடியுமா? இந்த உலகத்தில் ஹராத்தின் மூலமாகவும் தொழிலுக்காக தொழுகையை விடுபவர்களாகவும் மனோ இச்சைகளை பின்பற்றக்கூடியவர்களாகவும் நாங்கள் வாழ்ந்தோம் என்று சொன்னால் இந்த தண்டனை எங்களுக்குரியதாக மாறிவிடுமா இல்லையா?